ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நாங்கள் கர்நாடகா ட்ரிப் போயிருந்தோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து கிளம்புன இடம் தாங்க மங்களூர். சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மங்களூருக்கு ஒரு 15 hours கிட்ட ட்ராவல் பண்ணி நாங்கள் மங்களூர் ஸ்டேஷன் வந்தோங்க. மங்களூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க. இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரைவேட்டாக ஒரு கார் எடுத்துருந்தாங்க, செல்ஃப் டிரைவ் கார். அந்த காரில் தாங்க இப்போ நம்ம எல்லா இடமா சுற்றி பார்க்க போகிறோம். மங்களூர்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கோகர்ணா தாங்க போகிறோம். இது ஒரு 3 nights 4 days ட்ரிப்புங்க. நாங்கள் கர்நாடகாவுக்குள்ளே போகலாம். கோகர்ணா காந்திவேல 10 பீச் தாங்க. டீ பீச், கோகர்ணா, மகாபலேஸ்வர் டெம்பிள், யானா கேவ்ஸ், விபூதி ஃபால்ஸ், முருதீஸ்வர் டெம்பிள், கொல்லூர் மூகாம்பிகை, உடுப்பி கிருஷ்ணா டெம்பிள், மால்ஃபே பீச், சென்ட் மேரிஸ் ஐலாண்ட். மங்களூர்லேருந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆனது தாங்க டீ பீச்சு. இது வந்து கோகர்ணாக்கு போகிற அந்த வேலை இருக்குங்க இந்த டீ பீச். இதுக்கு ஏன் டீ பீச்னா, ட்ரோன் வியூவிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டீ ஷேப்பில் இருக்குங்க. அதனால் இதுக்கு டீ பீச்சுன்றாங்க. இந்த பிளேஸ் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. மக்களோட கூட்டம்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோன்றதுனால நாங்கள் யாரும் குளிக்கலை. கோகர்ணா ஈவினிங் போல் ரீச் ஆகிட்டோங்க. கோகர்ணாவில் இருக்கிற பீச் தாங்க இது. இங்கே ஒரு ஓஷன் ப்ரீஸ்ன்ற ஒரு ரெசார்ட்டில் நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். ரொம்ப நியர்பையில் தாங்க இருந்து. பீச் வியூ ரெசார்ட் தாங்க இது. நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிது. வீக்கெண்ட்ஸ்ன்றதுனால என்ன தெரியல, ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த இடம் தாங்க மகாபலேஸ்வர் டெம்பிள். இது நியர்பை, பீச்லேருந்து நியர்பை தாங்க. ஒரு 4 or 5 kilometers இருக்குங்க, அவ்வளோதாங்க. இந்த டெம்பிளில் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தோங்க, அதை நான் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ வந்திருக்க பிளேஸ் தாங்க யானா கேவ்ஸ். யானா கேவ்ஸ் கீழேயும் ஒரு டெம்பிள் இருக்குங்க. இந்த யானா கேவ்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு எரிமலை மாதிரி இருக்குங்க. வால்கனோ வந்து முடிஞ்சு போன மாதிரி இருக்குங்க. இது வந்து யானா கேவ்ஸ்க்கு போகிற வழி தாங்க இது. யானா கேவ்ஸில் மேலே போயிட்டு நாங்கள் கீழே ரிட்டன் வந்த வே தாங்க இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே கொஞ்சம் டர்ட்டி ஸ்மெல் இருந்தது, பட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. யாராச்சும் மாஸ்க் எதனாச்சும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய ஃபிலிமில் காட்டுற மாதிரி இருந்துச்சு. பேட்ஸ்லாம் அதிகமாக இருந்தது. நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோங்க. யானா கேவ்ஸ்லேருந்து போகிற வழியெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. லைட்டாக ஹில் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஹில் கிடையாது, லைட்டாக ஹில்லு. நாங்கள் இந்த காரை ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்களும் கீழே இறங்கிட்டோங்க. ஏன்னா இங்கே டவர் சுத்தமாக கிடைக்கல இங்கே ஆக்சுவலாக, அதனால் அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கல. யானா கேவ்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்த முக்கியமான இடம் தாங்க இந்த விபூதி ஃபால்ஸ். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணலான்னு வந்தோங்க. ஆக்சுவலாக இது ஒரு 2 kilometer ட்ரெக்கிங் மாதிரி இருந்துச்சுங்க. பசங்களால் நடக்க முடியல, எங்களாலையும் நடக்க முடியல. ரொம்ப ஆல்ரெடி டயர்டாக இருந்தோம். பட் இருந்தாலும் ஃபால்ஸ்ன்றதுனால விட முடியுமா, பட் போய் ஆகணுன்ட்டு நாங்கள் எல்லாருமே வந்தோங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, டவல்ஸு, தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு மேலே போக ஆரம்பித்தோங்க. ரொம்ப போகிற வழியெல்லாம் ஒரே பசங்க அட்டகாசம் பண்ணிகிட்டே வந்தாங்க. வரவங்க எல்லாம் எங்களையே வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. இங்கே ஒரு கர்நாடகா ஸ்டேட் பீப்புள் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் கேட்டு எப்படி இருக்கும் என்னதுன்னு கேட்டுட்டு போய்கிட்டே இருந்தோம். பட் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனோம். வயசானவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து போங்க. சின்ன பசங்களாக இருந்தால் ஃபுல்லாக சாப்பிட்டு போகாதீங்க, சாப்பிட்டே ஏற முடியல. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. எவ்வளோ பெரிய ஸ்னேக் பாருங்கள். ஆமாம், பசங்க கிட்ட போய் நின்றுட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டோம், பட் எதுவும் பண்ணலை. இதாங்க முருதீஸ்வர் டெம்பிள். இதுதான் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான சிவன் கோவில் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் டெம்பிள் தாங்க. இதுக்கு ஒரு லிஃப்ட்டும் இருக்குது. அந்த லிஃப்ட்டு வந்து 25 floors இருக்கும். அது மேலே இருந்து இந்த பீச்சையும் அந்த சிவனையும் நம்ம ரசிக்கலாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன பிளேஸ் எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோவும் போடுவேங்க, அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது லிஃப்ட் மேலே இருந்து பார்க்குற ட்ரோன் வியூ தாங்க இது. ஆக்சுவலாக இது ஃபுல் ஆஃப் சிட்டியே எல்லாமே தெரிஞ்சிடும். இது ஒரு பீச் ஒட்டின ஒரு சிவன் கோவிலுங்க. ரொம்ப நல்லா அற்புதமாக இருந்தது. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நம்ம கன்னியாகுமரியில் எப்படி திருவள்ளுவர் சிலை வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி தாங்க எங்கள் சிவன் டெம்பிள் பீச்சுக்கு நடுவில் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த சிவன் டெம்பிள் கோவிலை பார்க்குறதுக்கு. இதில் மூலஸ்தானமும் ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது எல்லாமே டீட்டெயில்டு வீடியோவாக உங்களுக்கு இண்டிவிஜுவல் வீடியோ நான் போடுவேன். நீங்கள் வெயிட் பண்ணி அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பீச்சில் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸும் இருக்குங்க, அதுக்கும் நாங்கள் போயிருக்கோம். கேமல் ரைட், அப்புறம் அந்த வாக்கு, இது எல்லாமே இருக்குது. இது வந்து மூலஸ்தானத்துக்குள்ளே போகிற வழி தாங்க இந்த வழி. கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறணும். கொஞ்சம் எல்லாத்துக்கும் டயர்டாக தான் ஆகும் கொஞ்சம். இப்போ வந்திருக்கிறது தாங்க ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு.
இந்த பிரிட்ஜ் வந்து போகும்போது கொஞ்சம் ஆடினதால கொஞ்சம் பயந்தோம் ஆக்சுவலாக. பட் ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் தெரியலங்க. ஃபஸ்ட் டைம் கேமல் ரைட் போகிறோங்க. நாங்கள் 3 பேரும் போகிறோங்க என் பசங்களை கூட்டிகிட்டு. நானே இதான் ஃபஸ்ட் டைம், ஆனால் என் பசங்களே தைரியமாக ஏற்றிட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே என்ன ஒன்று பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தாங்க கிடைக்குது. ரொம்ப ஜாஸ்தியோ இல்லை சீட்டிங் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறாங்க, சொன்னது செய்கிறாங்க, கரெக்டாக தாங்க இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் கூட 100 ருபீஸ் தாங்க பர் ஹெட்டுக்கு. இந்த கேமலுக்கு ஒரு ரைடுக்கு 200 தாங்க. நாங்கள் 3 பேர் போனோம், பட் 200 தான் வாங்கினாங்க, பரவாயில்ல. அப்புறம் என்ன, பீச்சை பார்த்தாச்சு, ஒரு ஆட்டம் போட வேண்டியதான்னு சொல்லிவிட்டு பசங்க 2 பேரையும் இறக்கி விட்டு பீச்சில் ஜாலியாக விளையாடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம். ஏன்னா ஆல்ரெடி 1 டே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம் பீச்சில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி ஆனால் பீச்சில் விளையாட சொல்லி விட்டுட்டோங்க. ரூம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம். கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கிளம்பலான்னு சொன்னால் ஆனால் கிளம்புறதுக்கு மனசே வரலை. வாங்கன்னு கூப்பிட்டா யாருமே வரலை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் இந்த பால் கேம் ஒன்று பார்த்தோங்க. அது உள்ளே பாருங்கள், 2 பசங்க பாலில் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அது நம்ம ஆளுங்க தான். என் பசங்க குட்டியாக இருக்கிறதுனால நான் அது உள்ளே விடலை, பட் அவங்க விளையாடினாங்க ஜாலியாக. இப்போ அடுத்து நாங்கள் போய்கிட்ட இடம் தாங்க கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள். ஆக்சுவலாக இது எங்கள் பிளானில் இல்லை, பட் ஆனால் இது போகிற வழின்றதுனால இந்த மூகாம்பிகை டெம்பிள் பார்க்கலான்னு பார்த்தோம். பட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ மன அமைதியாக, நிம்மதியாக இருந்ததுங்க. ஒரு 2-3 டைம்ஸ் உள்ளே போய்ட்டு நாங்கள் விசிட் பண்ணிட்டு வந்தோங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த இடத்துல லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட் நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா சடன் பிளானாக ஆகிடுச்சுங்க. அதுதாங்க விநாயகர் கோவில். எல்லா கோவிலும் பார்த்தோம். நம்ம ஊர் கணபதி பார்த்தோம். இந்த ஊர் கர்நாடகா கணபதி பாருங்கள், ரொம்ப பெருசாக லார்ஜாக இருந்தாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த விநாயகரையும் நாங்கள் போய் தரிசனம் பண்ணோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு அர்ச்சனையும் பண்ணோம். கொஞ்சம் காலியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்துச்சுங்க. ஒரு வழியாக 3rd டே நைட்டு உடுப்பி கிருஷ்ணா கோயில் வந்து ரீச் ஆகிட்டோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் லைனில் போய் க்யூவில் போய் நின்னோம் சாமியை பார்க்கலான்ட்டு. ஒரு 1/2 hour ஆச்சுங்க. இந்த கோவில் எதனால் ஃபேமஸ்னால் கிருஷ்ணரோட கால் பதிச்ச இடம் இந்த கோவில் தாங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த உடுப்பியில் இந்த கிருஷ்ணர் கோவில் ரொம்ப ஃபேமஸுங்க. உடுப்பிலேருந்து இப்போ அடுத்து நம்ம போகிற இடம் தாங்க மால்ஃபே பீச்சு. மால்ஃபே பீச்சு பக்கத்துலேயே செம்மறி ஐலாண்டும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் மால்ஃபே பீச்சுக்கு வந்தோங்க. மால்ஃபே பீச்சில் ஒரு போட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துங்க. இது ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன், அதுவும் தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த இந்த போட்டில் டிஜேலாம் போட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணாங்க. தமிழ் சாங்கும் போடுறாங்க, நிறைய ஹிந்தி சாங்ஸும் போட்டாங்க. ஆனால் நாங்கள் தமிழ் நிறைய லைக் பண்ணதால தமிழ் சாங்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள், அதான் அங்கே செம்மேரிஸ் ஐலாண்ட். அந்த இடத்துக்கு தாங்க இப்போ நம்ம மால்ஃபே பீச்சிலேருந்து செம்மேரிஸ் ஐலாண்டுக்கு போகிற வழி. இந்த போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 minutes இருந்ததுங்க. இதுக்கான சார்ஜ் எல்லாமே நான் ஒரு டீட்டெயில் வீடியோ எடுத்திருக்கேன், அதை நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம செம்மேரிஸ் ஐலாண்ட் வந்தாச்சுங்க. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க, லோக்கல் பீப்புள்ஸும் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பீச் எதனால் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா, இது ஒரு 1900 இந்த பீச் இருக்குங்க. இது வரைக்கும் நாங்கள் கர்நாடகாவில் பார்த்த எல்லா பீச்சுமே ரொம்ப நீட் அண்ட் கிளியராகவும் இருந்துங்க. இந்த பீச் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் ஃபார்மெட்டில் இருந்ததுங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ரிட்டன் கிளம்பிட்டோம். இது வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்க பாம்பன் பாலம் மாதிரி இந்த ஊரோட பாலத்தில் நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருந்ததுங்க. சரி காய்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். See you, bye.